என்ன இன்னைக்கு பார்த்தா செடியோட உட்காந்து பேசிட்டு இருக்கிற மாதிரின்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க. ஒரு இது மணி பிளான்ட் செடி கொஞ்சமாக பிடுங்கி ஒரு கிச்சனில் வைப்போம். ஒரு கப்பில் தண்ணி ஊற்றின்னு தாங்க பிடுங்கினேன். ஏன்னா ஏற்கனவே அதை நான் வச்சுருந்தேன். இப்போ அது கொஞ்ச நாளாகவே நான் எடுத்துட்டேன். அதோட தான் சரின்னு இன்றைக்கி அதை கொஞ்சம் பிடுங்கிட்டு வந்து இந்த பக்கம் வைக்கிறதா அந்த பக்கம் வைக்கிறதானே இப்படி அப்படி முழிச்சிக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன். அது கிடக்கு போனால் அந்த பக்கம் வச்சோம், ஒரு பக்கம் கிச்சன்லேயே அந்த அடுப்புக்கு பக்கத்துலேயே இருக்கட்டும் அப்படின்னுட்டு வச்சுட்டு, அப்புறம் சாயந்தரம் பார்த்தீங்கன்னா என்ன செய்யலான்னு தெரியல. ஸ்நாக்ஸு சிவப்பு அவல் இருந்தது. சரி எப்போதும் வடை பஜ்ஜி போண்டான்னு சுட்டு திங்கிறதுக்கு இதை செஞ்சு கொடுத்துருவோம் அப்படின்னுட்டு, இது வேற நம்மளை பயமுறுத்துது அப்படியே கொட்டுறா மாதிரி. சரி அதை அப்படியே கட் பண்ணி இது பார்த்தீங்கன்னா இல்லை தூசு, அதாவது நெல்லோட உமின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் இதில் இருக்குங்க அவலில் மட்டும். அதுக்கு தான் நல்லா புடச்சிட்டு நம்ம வந்து சேர்த்துக்கணும் இதில் எப்பயுமே. இதை பாருங்க உமியெலாம் இருக்குது. இதை வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம ஒரு தண்ணி ஊற்றி கழுவினாவே போகிறோம், தூசு மண் இருக்காது. நிறையாலாம் 2 3 டைம் கழுவ வேண்டியல. அப்புறம் அதோட சிவப்பு அவலுங்கிறதுனால அதோட சத்துலாம் போயிடும். ஒரு டைம் மட்டும் கழுவிட்டு நல்லா இதை மாதிரி தண்ணியை வடித்து விட்டு ஒரு கொஞ்சமாக தண்ணியை தெளித்து அமுக்கி வச்சிட்டோம்னா ஒரு 10 15 நிமிஷம் வச்சாவே ஊறிடும். 10 நிமிஷத்துல சில அவல் ஊறுங்க. கன அவலாக இருந்ததுன்னா கொஞ்சம் லேட்டாகும். சரி அதுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஒரு தேங்காயை உடப்பணும் தூக்கி போட்டு உடச்சாங்க. தண்ணியை பாருங்கள், அதுக்கு முன்னாடிலாம் அந்த தேங்காய் தண்ணிக்கு முன்னாடி ஓடாந்து நிற்போம் தேங்காய் உடைக்கும் போது. இது மாதிரி குடித்த அனுபவம் யாருக்கு இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா அப்போல்லாம் பார்த்திங்கன்னா எப்படா தேங்காய் உடைப்பாங்கன்னு உக்காந்துருப்போம். இப்போல்லாம் பாருங்கள் அந்த பிள்ளைங்க விரும்புறதில்ல. அதெல்லாம் இளநீ அது இதுன்னு குடிச்சிக்கிட்டு இருக்குதுங்க. அதோட அந்த அவுளில் கொஞ்சோண்டு நாட்டு சர்க்கரையை நல்லா கலரி கொடுத்து அதில் தேங்காய் நல்ல மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கணுங்க தேங்காய். அப்போ தான் அந்த தேங்காய் பால் அப்படியே இருக்கும். அதில் 2 ஏலக்காயும் தட்டி போட்டு அதை அப்படியே கையாலே கொடுத்து கலந்து விடணுங்க அப்படியே. அப்போ தான் அந்த சர்க்கரை எல்லாம் ஒன்று சேர வரும் அதில். அதை அப்படியே கலந்து கொடுத்து ஒரு கப்பில் எடுத்து வச்சு குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்கும் இதை மாதிரி கொடுத்து பாருங்களேன். அவ்வளோ ஹெல்த்துங்க. நாளை சந்திப்போம்.